இன்னைக்கு முதல்ல பார்க்குற சென்டென்சஸ் என்னன்னு பார்த்துடலாமா? வகுப்பறையில் பேசாதே. இது வந்து ஸ்கூல்ல சொல்லுவாங்க இல்லையா? மிஸ்லாம் சொல்லுவாங்க. வகுப்பறையில பேசாத, கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் ரூம் வகுப்பறைனா கிளாஸ் ரூம்ல பேசாத. டோன்ட் டாக் இன் த கிளாஸ் ரூம். டோன்ட் டாக்னா பேசாதே. இன் தி கிளாஸ் ரூம்னா வகுப்பறைக்குள்ள. இப்போ உங்க இடத்துக்கு போங்க. ஸோ இதுவும் மேம் சொல்றது தான். கண்டிப்பா மிஸ் சொல்லுவாங்க. இப்போ உங்க இடத்துக்கு போங்க. கோ டு யுவர் பிளேஸ் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோ டு யுவர் பிளேஸ்னா உங்க இடத்துக்கு போங்க. இப்போ அப்படிங்கும்போது நவ். கோ டு யுவர் பிளேஸ் நவ். இப்போ உங்க இடத்துக்கு நீங்க போங்க. போலாம். இந்த மாதிரி சொல்றது. கோ டு யுவர் பிளேஸ் நவ். நெக்ஸ்ட், உணவு எப்படி இருக்கிறது? சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அம்மாலாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிடு அப்படிங்கும்போது சாப்பிட்டே இருப்பாங்க. நம்ம ரியாக்ஷன் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ரியாக்ஷன் கொடுத்தா சாப்பாடு எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க இல்லையா? அத ஹவ் இஸ் த ஃபுட், ஹவ் இஸ் த ஃபுட். டின்னர் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஹவ் இஸ் த டின்னர் அப்படின்னு கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? இப்படி பேசும்போது பேசி பழகுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போதான் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லாவே வரும். என் வேலைய செய்ய விடு. நம்ம கேங்ல கண்டிப்பா வந்து ஒருத்தர் வந்து இருப்பாங்க. எவ்வளோதான் நம்ம பண்ணி முடிச்சாலும், ஸோ அவங்க வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ற கேரக்டரா இருப்பாங்க. லெட் மீ டூ மை ஒர்க். லெட் மீ டூ மை ஒர்க் அப்படின்னா, என்ன விடு, என் வேலைய செய்யறதுக்கு என்ன விடு அப்படின்னு சொல்றது. என் வேலைய செய்ய விடு. என் என் வேலைய நான் செய்யறதுக்கு என்ன விட்டுரு. இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். கண்டிப்பா. ஆனா மேக்ஸிமம் வந்து என் வேலைய செய்ய விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன விடு, என் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் லெட் மீ டூ மை ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். உங்க குரல் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு சிலருக்கு ஃபேஸுக்கும் வாய்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் சம்மந்தமே இருக்காது. வாய்ஸ் வந்து ப்ளசண்ட்டா இருக்கும். ஸோ அத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ லைக் யுவர் வாய்ஸ். உங்க வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யுவர் வாய்ஸ். இதுவே உங்க ஆட்டிட்யூட் பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஐ லைக் யுவர் ஆட்டிட்யூட். ஆட்டிட்யூட்னா என்ன? நம்மளோட வே ஆஃப் ஸ்பீச்சிங் இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜ், ஆட்டிட்யூட் இருக்கும் இல்லையா? ஸோ அத சொல்றது. பிறகு மீண்டும் முயற்சிக்கவும். தப்பாயிருச்சுன்னா பரவால்ல. திருப்பி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வோம்? பிறகு மீண்டும் முயற்சிக்கவும். முயற்சினா என்னங்க? ட்ரை பண்றது. ட்ரை அகைன் லேட்டர்ன்னு சொல்லுவோம். ட்ரை அகைன்னா மீண்டும் முயற்சி. பிறகு அப்படிங்கும்போது லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை அகைன்னா மீண்டும் முயற்சி. ட்ரை அகைன் லேட்டர்னா பிறகு மீண்டும் முயற்சி. முயற்சிக்கவும் இந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட், நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல வேற ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த பேஷண்ட் இல்ல நம்மளோட டர்ன் வரும்போது, நீங்க இப்ப போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அத எப்படி சொல்லலாம்? நீங்க இப்போ போகலாம். யூ கேன் கோ நவ். போலாம் ஆ அப்படின்னு சொல்றது. யூ கேன் கோ நவ். யூ கேன் கோ நவ் அப்படின்னா நீங்க இப்போ போலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சென்டென்ஸ் தான் யூ கேன் கோ நவ் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு கொஞ்சம் டைம் குடு. இது எப்படி சொல்வோம்? எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அ அ ஒரு ஒர்க்க முடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு மணி குடுக்குற டைமா அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் குடு அப்படிங்கிறத கிவ் மீ சம் டைம். கிவ் மீ சம் டைம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் குடு அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்சஸ் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துக்குமே. நியூ லேர்னர்ஸ்க்கு கண்டிப்பா வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்க்கணும், இல்ல இந்த மாரி நெறைய இங்கிலீஷ் சென்டென்சஸ் கத்துக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போடுற வீடியோஸ் அப்பதான் உங்களுக்கு வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம வீடியோஸ் பார்க்கலாம்.